நமஸ்காரங்களோடு இந்த மூலிகளுக்கெல்லாம் அரசனான அருகம்பிள்ளை நம்ம எப்பயும் வணங்கிதான் இந்த வகுப்பை நம்ம தொடர்ந்துட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமா எல்லாத்துக்கும் அந்த பலன் கொடுக்குதுங்கிறத நான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்துட்டு இருக்க தொகுப்புல இன்று ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி, அதாவது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி, அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அப்படின்னு அகஸ்தியர் பெருமான்ல இருந்து நிறைய முனிவர்கள் சித்தர்கள்லாம் நமக்கு வழிவகுத்து கொடுத்துட்டு போன இந்த அற்புதமான ஒரு தொகுப்புல தான் இன்னைக்கு பற்களை பற்றியும் முகத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மூலிகைகளினுடைய தத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இது ஒரு பாசிப்பயிறு, இது பாசிப்பயிறு, இது முல்தானி மெட்டின்னு எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடிய மூலிகைகளுக்கு கடந்த ஒரு அற்புதமான ஒரு பவுடர் முல்தானி மெட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கடுக்காய்ப்பொடி, இது கடுக்காய்ப்பொடி. இது முகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கஸ்தூரி மஞ்சள், இது ரொம்ப அற்புதமானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி வேப்பங்குச்சி. இப்படி நம்ம சொன்ன போல ஆழம் வேலும் பல்லுக்குருதி நாலு ரெண்டு சொல்லுக்குருதிங்கிற மாதிரி வேப்பங்குச்சி, இதெல்லாம் நம்ம ஒரு மூலிகைக்கு பயன்படுத்தக்கூடிய பற்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அற்புதமான மூலிகை. இப்ப ஒரு குழந்தை, இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு குழந்தைய நம்ம பாக்குறோம். இந்த குழந்தைக்கு பற்கள் எப்ப முளைக்கும், எப்படி முளைக்குங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். அதாவது முதல்ல 2 பற்கள் முளைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 4 பற்கள், மேல கீழே 4 மேல 4 மெதுவா உண்டி வந்துட்டு இருக்கும். அப்புறம் கடவாய் பற்கள், இது போல பற்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உற்பத்தி ஆகி 7 வயதுக்குள்ளர 20 பற்கள் அதுங்களுக்கு உற்பத்தி ஆகிடும். இந்த 7 வயதுக்குள்ளர தான் அதிகமா நம்ம அந்த குழந்தைகளை கவனிச்சுக்கணும். என்ன கவனிச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தேவையில்லாத இனிப்புள்ள உணவுகளை கொடுக்க கூடாது. பல்களை நம்மளுடைய தாய் தந்தையர்கள் அல்லது அக்கா தங்கைகள் இருந்தாங்கன்னா நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணணும், அதாவது இப்படி எல்லாம் தேய்ச்சிருவாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது, இப்படி தேய்ப்பாங்க, நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு அதுங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். ஒரு 3 வயசுல இருந்து 7 வயசுக்குள்ளர அதுங்கெல்லாம் நல்லா கத்துக்கும். அந்த 7 வயசுக்குள்ளர கடலை மிட்டாய் அதிகமா அதுங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா கடலை மிட்டாய் அந்த வெப்பம் அந்த அதாவது வெள்ளம் பாவு காய்ச்சின அந்த வெள்ளத்தினுடைய ஒரு திக்னஸ் போய் பல்லுக்குள்ள மாட்டிக்கும். அப்ப அங்க சுகர் இனிப்பு ஏற்படும். இனிப்பு ஏற்படும் தன் அறியாமலே சொத்தை ஏற்படும். அதனாலதான் குழந்தைகளுக்கு 7 வயசுக்குள்ளார சொத்தைகள் அதிகமா ஏற்படும். அதே மாதிரி அந்த குழந்தைகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா பல் துளைக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நல்லா பல் துளக்க சொல்லிடுங்க. அப்புறம் ஏதாவது இனிப்புகள் சாப்பிட்டுச்சுன்னா, அல்லது காஃபி டீ இனிப்புகள் ஏதாவது சக்கரை கலந்த உணவுகள் சாப்பிட்டுச்சுன்னா அந்த குழந்தைகளை என்ன பண்ண சொல்லுங்க, உடனே வாய் கொப்பளிச்சிட சொல்லுங்க. பபிள், அதாவது இன்னும் உப்பு போட்டு வாய் கொப்பளிச்சுட்டா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி கொப்பளிச்சிட சொல்லுங்க அந்த குழந்தைகளை. இப்ப குழந்தைங்களை கொப்பளிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சுகர், அதாவது அந்த பல்லுக்கிடுக்குள்ள இருக்க சுகர்லாம் நமக்கு வராது. அப்ப 20 வயதுக்கு மேலதான் நமக்கு எல்லா பல்களும் நிரந்தரமா 32 பல்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 20 வயதுக்கு மேலதான், 7 வயசுல இருந்து 20 வயது வரலையும் 30 பல்கள் வரும். அப்புறம் 22 24ல இருந்து ஞானப்பல்லுன்னு கடைசியில ஒரு பல்லு முளைக்கும். அப்ப பற்களினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுத்துளி போல, ஒரு உளி போல இருக்கும். முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நீட்டிட்டு இருக்கும், அதாவது அந்த பற்கள் ஒரு கூர் பற்கள் சொல்லுவாங்க. அப்புறம் கடைசி பற்கள் கடவாய் பற்கள் சொல்லுவாங்க. இந்த பற்கள் இல்லை என்றால் நாம் உணவை ஜீரணிக்க முடியாது. முக்கியமா பற்கள் நம்ம உடலுக்கு தேவை. அந்த பற்களை தான் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளை மென்று அதை ருசித்து நம்ம சாப்பிடுகிறோம். அப்ப என்ன பண்றோம், அந்த பற்களை ரொம்ப ரொம்ப பாதுகாத்துக்கணும். பாதுகாத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் இன்னமும் கிராமத்துல ஆலங்குச்சியில பல்லு விளக்குவாங்க, அரசங்குச்சியில, அப்புறம் வேப்பங்குச்சியில இப்படி எல்லாம் பல்லு விளக்கும் போது அந்த எனாமல், அதாவது இந்த பல்லுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு பசை, அந்த பசையெல்லாம் கெடாம அப்படியே காத்துக்கிட்டு இருக்கும். அதுல இருக்க வேர்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த வேர்கள்ல ஒரு பல்லுக்கு ஒரு பூச்சி, அதாவது ஒரு அரிப்பு லேசா வந்துட்டா உடனே அந்த பல்லை கிளீன் பண்ணிடணும். கிளீன் பண்ணிட்டு அடுத்த பக்கம் பார்க்காம அந்த பல்லை நம்ம என்ன பண்ணணும், ஒண்ணு அடைச்சிடணும், இல்லை எடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் எடுத்துடணும்.
இல்லைன்னா அது அடுத்தடுத்து பரவிட்டே இருக்கும். ஏன்னா பல்லுக்குள்ள இருக்க பூச்சி வந்து ரொம்ப ரொம்ப வலியை ஏற்படுத்தக்கூடிய தத்துவத்தை உண்டு. அது எந்த கிருமினே தெரியாது, அப்படியாப்பட்ட ஒரு கிருமி இருக்கும்ல, அதான் சொத்தை பல்லுங்கிறது. அதனால 7 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு தயவு செய்து இதை நீங்க அற்புதமா பயன்படுத்திக்கணும். புரியுதா? என்ன பண்ணணும், நல்லா வாய் கொப்பளிக்க சொல்லிட்டு சாப்பிட சொல்லணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய் கொப்பளிக்க சொல்லிடணும். அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணிட்டு இரவு நேரத்தில், அதாவது காலையிலயும் ப்ரெஸ் பண்ணி விடணும், இரவு படுக்கும் போதும் ப்ரெஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அப்படி ப்ரெஸ் பண்ணாதான் அந்த குழந்தைகளுக்கு சொத்தை பல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த பல்லுக்கிடுக்குல சுகர் தங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதாவது சர்க்கரையினுடைய தன்மை தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்ப அந்த குழந்தைகளுக்கு சொத்தைப்பல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இது பல்லு எல்லாம் உளுந்து முளைச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங் ஆயிடும். அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்லு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத நமக்கே எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கரும்பு கடிக்கிறோம், அது பாத்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி இருக்கு. அந்த கரும்பை கடித்து சாப்பிடும் போது எவ்வளவு ஸ்ட்ராங் இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் அது உளி போலன்னு சொல்றேன் நான். ஒரு உளி போல அந்த பல்லினுடைய அமைப்பு ஒரு உளி போல இருக்கும். அது எப்படி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கான அந்த பல்லை நம்ம ரொம்ப ரொம்ப அற்புதமா பாதுகாத்துக்கிறது தான் நம்மளுடைய முதல் பணியா இருக்கணும். பல்லுக்கு வந்து ஐயோ இது என்ன பல்லு ஒண்ணும் பண்ணாது, இது சாதாரணமா எப்படியா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், இது நம்ம கிளீன் பண்ண வேண்டியது இல்லை, அப்படிலாம் இருக்கக்கூடாது. காலைல எழுந்திருச்ச உடனே நம்மளுடைய இயற்கை கழிவுகளை முடிச்சுட்டு முதல் வேலையா பல் துளைக்கிட்டு தான் அடுத்தாப்புலயே எதா இருந்தாலும் கொஞ்சம் தண்ணீர் குடிக்கிறது, அப்புறம் டீ சாப்பிட்றது எல்லாமே இருக்கணும். ஒரு சில பேர் பெட் காஃபின்னு சொல்லிட்டு பல் துளக்காமே சாப்பிட்றாங்க. அப்ப அதுக்குள்ள என்ன ஆயிடும், அந்த காஃபில இருக்க சர்க்கரை இன்ஃபெக்ஷன் ஆயிடும் உள்ளார. உழுது ரத்த நாளங்கள்லாம் ஓடி இருக்கும் பல்லுல. அப்ப அந்த நாளங்கள்ல போய் இன்ஃபெக்ஷன் ஆயிடும், அதாவது அந்த சர்க்கரையினுடைய இது தொற்று உண்டாயிடும். அப்ப அது கிருமிகள் ஏற்படும், நமக்கே தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வலி ஏற்படும். அப்புறம் அங்கே கருப்பா துள்ளிண்டு இருக்கும். அதுதான் சொத்தை பல்லுக்கு ஆரம்பம். புரியுதுங்களா? இப்படிதான் சொத்தை பல். இப்ப இந்த மாதிரி பல்லுகள்லாம் இருக்கிறதுக்கு தான் நம்ம இப்ப இயற்கையான மூலிகைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப அந்த இயற்கையான மூலிகைகளினுடைய ஒரு அற்புதமான தத்துவங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மஞ்சள் காரம் அதிகமா பிடிக்குது, ஒருத்தர்கிட்ட பேச முடியல, ஒருத்தர்கிட்ட வந்து சிரிக்க முடியல, அந்த காரம் அவங்களுக்கு தெரியும் போல இருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் இப்ப நிறைய நவீனம் தனியாவே பல்லுக்குன்னு படிச்சுட்டு நிறைய பேர் நவீனமா வந்திருக்காங்க. இருந்தாலும் இயற்கை மூலிகைகளை நம்ம அதுல இருந்து குணப்படுத்த முடியுங்கிறது ஒரு தன்மையா தான் இன்னைக்கு இந்த மூலிகைகள் வகுப்புகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப அந்த இயற்கை மூலிகைகளுடைய பாத்தீங்கன்னா உணவு, நான் சொன்னது போல உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பல் துளைக்கணும், காலையில இரவு படுக்கும் போதும் பல் துளைக்கணும். இப்படி நம்ம அந்த பல் துளைக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். இன்னும் இரவு படுக்கும் போது ஒரு சிட்டிகை உப்பு போட்டு அந்த உப்பு தண்ணியில பபுள் பண்ணிட்டு அந்த உப்பு தண்ணியில நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் பல் ரொம்ப பாலிஷா இருக்கும். உப்பு தண்ணிக்கு பல்லுக்கும் அவ்வளவு கனெக்ஷன் இருக்கு. அப்ப அது கிளீன் பண்ணி விட்டுரும். உப்பு அவ்வளவு தூரம் சக்தி வாய்ந்தது. இப்ப இதுல வந்து நம்ம ஒரு சம அளவு, அதாவது இப்ப அது மாதிரி இருக்கணும்னா சம அளவு உப்பு எடுத்துங்க. ஒரு 1 டம்ளர் ஒரு தண்ணி எடுத்துங்க, 2 ஸ்பூன் சோடா அந்த உப்பு எடுத்துங்க. உப்பு போட்டு பற்களை துளைக்கிட்டு நீர்களை வாய கொப்பிச்சுக்கலாம். இப்படிதான். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்ட்ராபெர்ரி பழம்னு ஒரு பழம் இருக்கு, ஸ்ட்ராபெர்ரி பழம்னு சொல்லிட்டு. அந்த பழத்தினுடைய எடுத்துட்டு வந்து அந்த சாரோட எலுமிச்சம்பழத்தை கலந்து பயன்படுத்தி பல்லு துளக்குனா, இந்த ஸ்ட்ராபெர்ரி பழத்தோட எலுமிச்சம்பழம் சேர்த்து நம்ம பல்லு துளக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பல்லு ரொம்ப ரொம்ப பளபளப்பு இருக்கும். சொத்தை பல்லுலாம் நமக்கு விட்டுடும். அப்புறம் எல்லாரும் என்ன பண்றோம், இந்த பழங்களுடைய தோல் எல்லாம் தூக்கி கீழே போட்டுறோம். இதுல ஆரஞ்சு பழம் ஒரு பழம் இருக்கு. அந்த ஆரஞ்சு பழத்து தோலத்தை நம்ம என்ன பண்ணணும், நல்லா காய வச்சு அது நல்லா பவுடர் பண்ணி அதை என்ன பண்ணணும், பல்லு துளக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சொன்ன அந்த மஞ்ச காரைகள் எடுக்கப்படும். உறுதியா அது எடுத்துரும். மஞ்சள் காரைகள்லாம் அந்த ஆரஞ்சு பழத்தினுடைய தோலை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டு பல்லு துளக்குங்களேன், ரொம்ப ரொம்ப அந்த மஞ்சள் காலை எடுத்துரும். இப்படிதான் அந்த மஞ்சள் காலை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி. அப்புறம் பாத்தீங்கன்னா கற்றலை, அந்த கற்றலையினுடைய ஜில்லு இருக்கும். அந்த கற்றலையினுடைய ஜில்லு அதோட கொஞ்சோண்டு பழச்சாறு, எலுமிச்சம்பழ சாறு தேய்த்து பழு துளக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் நல்லா இருக்கும். அப்படி அப்புறம் இதுவரை ஒவ்வொரு சில தலைகளும் இருக்கு. இப்ப இந்த கொய்யா தலைன்னு ஒரு தலை ரொம்ப பேர் இப்ப ஃபேமஸா, கொய்யா தலை வந்து சாப்பிட்டோம்னா நல்லதுமாங்க. அது கொய்யா தலை வந்து உடலுக்கு நல்லதுன்னா பல்லுக்கு ரொம்ப நல்லது. அந்த கொய்யா தலை என்ன பண்ணணும், சுத்தம் செய்து அதை மென்னு துப்பி
அப்படியே அது மென்னுட்டு அந்த கொய்யா தலையை நல்லா மென்னுட்டு, நம்ம தான் பல்லு சொல்லியிருக்கேன் முன்னாடியே, ரொம்ப அரைக்கக்கூடிய சக்தி உள்ளது. இந்த பல்லு அரைக்கலைன்னா ஜீரணமே வேலை செய்யாது. புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட ஒரு சக்தி உள்ளது. அப்ப அந்த கொய்யா தலையை நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா பல்ல தேய்ச்சிட்டு ஒரு அதாவது உப்பு தண்ணியில சுடுதண்ணி போட்டு, சுடுதண்ணியில உப்பை போட்டு வாய்க்கு பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பல்லு பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளீனா இருக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த பல்லினுடைய ஒரு அழுத்தம். இப்படிதான் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஒரு இயற்கையான மூலிகைகளை நம்ம படுத்துறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்னது போல இந்த வேப்பங்குச்சி, இந்த வேப்பங்குச்சியை பாத்தீங்கன்னா இது ரொம்ப மென்னுட்டு அப்படியே இதுல பல்லு துளக்குவாங்க. அப்படியே கிராமத்துல இன்னமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்பதான் ப்ரெஷ் வச்சுக்கிறாங்க. இது என்ன பண்ணுவாங்க, நல்லா பல்லு துளைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாவே அந்த பல்கெல்லாம் பளபளப்பு கொடுக்கும். அதோட இதுல இருக்க கசப்புத்தன்மை கிருமிகளுடைய தாக்கத்தை குணப்படுத்தும். அதனாலதான் வேப்பங்குச்சி போட்டு பல்லு விளக்குறாங்க. வேப்பங்குச்சி போட்டு அதனாலதான் அது அற்புதமா அந்த பல்ல வளர்க்கக்கூடிய சக்தி வேப்பங்குச்சிக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த பல்லு துளக்கக்கூடிய ஒரு முக்கியமான, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பல்படி ஒன்று தயார் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு தொகுப்புல கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அதை பத்தியும் நான் அந்த தொகுப்புல நான் கொடுக்குறேன். அந்த பல்படி நாங்களே பயன்படுத்திட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப அற்புதமான அந்த பல்படி, எவ்வளவு சுத்த பல்லா இருந்தாலும் பல்லு வலியா இருந்தாலும் உடனே நீக்கக்கூடிய சக்தி அந்த பல்படிக்கு உண்டு. மூலிகை பல்படின்னு சொல்லிட்டு அதுல என்னென்ன கலந்துருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னது போல கடுக்காய் பொடி, இது எல்லா கடையிலையும் கிடைக்கும். கடுக்காய் பொடி, அடுத்து கரிசலாங்கண்ணிப்பொடி, நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. கரிசலாங்கண்ணிப்பொடி, கடுக்காய்ப்பொடி, கரிசலாங்கண்ணிப்பொடி. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு, இந்துப்பு எடுத்துட்டு கடுக்காய்ப்பொடி, கரிசலாங்கண்ணிப்பொடி, கருவேல மொட்டைப்பொடி மறந்துடாதீங்க, முக்கியமா அதான் சேர்க்கணும். கருவேலப்பட்டைப்பொடி, கடுக்காய்ப்பொடி, கருவேலப்பட்டை பொடி, அப்புறம் அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி, கொஞ்சோண்டு இந்துப்பு, இது மூணையும் சேர்த்து இங்க பாருங்களேன், நாங்களே பல்படி தயார் பண்ணி வச்சிருக்கோம். இங்க பாருங்க, ரொம்ப அற்புதமா அந்த பல்படி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பல்படியில தான் பல்லு துறக்கிறோம். ஒரு பல்வலி வந்துச்சுன்னா கூட இதை எடுத்து அப்படியே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கேட்கும். இந்த உப்புலையும் அந்த கடுக்காய் பொடியினுடைய ஒரு வேகத்துக்கும் அந்த கரிசலாங்கண்ணி பொடி, அந்த கருவேலம்பட்ட பொடி தோற்பு கொடுக்கக்கூடியது. அப்ப இந்த பல்படி ரொம்ப அற்புதமா இருக்கு. இதை வந்து பிரஸ்ல வச்சு நம்ம பல்லு விளக்கலாம், நம்ம சாதாரணமா கையிலையும் வச்சு பல்லு விளக்கலாம். இந்த பல்படிக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. அப்படியாப்பட்ட ஒரு மகத்துவமான பல்படி இது. இது அடியேன் நான் தயார் பண்ணது, எங்களுடைய அந்த சித்தர்கள் நோட்ஸ் புக்ஸ்ல இருந்து எடுத்து இதை தயார் பண்ண ஒரு அற்புதமான பல்படி. இந்த பல்படி எல்லாரும் செய்து வீட்டுல வச்சுக்கோங்க, குழந்தைகளுக்கு பல்லு விலை கொடுங்க, நீங்களும் அந்த பல்லு பயன்படுத்துங்க. பேஸ்ட்ல வந்து கெமிக்கல் அதிகமா கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகுது, உதடுலாம் புண்ணாயிடுது ஒரு சில பேத்துக்கு, கெமிக்கல் அதிகமா. ஏன்னா அவங்க பல்லு கிளீன் ஆகணும், பல்லு பளபளப்பா நம்மளுடைய வியாபாரம் நல்லா நடக்கணும்னு அவங்க அது மாதிரி ஏற்பாடு பண்றாங்க. ஆனா அதனால புண்ணு ஏற்படும். ஒரு சில இடத்துல ஒரு சில சிட்டியா புண்ணு வரும். அது பேஸ்ட்னால நம்ம என்ன நினைக்கிறோம், வயிற்றுல புண்ணு இருக்கறனால இங்கெல்லாம் புண்ணு வருது, அல்லது உடம்புல ரிபோபுலிங் சத்து கம்மினால புண்ணு வருது, கிடையாது. ஒரு பேஸ்ட்னால புண்ணு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது இது மாதிரி இயற்கையான பொடிகளை எடுத்துக்கலாம்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த இயற்கையான மூலிகை பொடிகளை பயன்படுத்தினோம்னா ரொம்ப ரொம்ப அந்த காரத்தன்மை, அந்த அதாவது மஞ்சளாக இருக்கக்கூடிய காரத்தன்மை ஏற்படும். அப்புறம் பல் வலி ஏற்படாது, பல்லில் சொத்தைகள் ஏற்படாது. இதை நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னா அதே நம்ம அந்த பல்படி நல்லா இருக்கு, நமக்கு வலி இருக்காது, நல்லபடியா இருக்குன்னு நம்ம அதை பயன்படுத்திட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான பல்படி இந்த மூலிகை பல்படி. சரிங்க சார், இப்ப இந்த காரம் எல்லாம் எடுத்துட்டோம், அப்புறம் அதை கிளீன் பண்ண சொல்றாங்க. அது ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிடுறது பெட்டர் தான், ஏன்னா விட்டுறாங்க. இப்ப நான் சொன்னது போல அந்த காரையெல்லாம் வந்து சுத்தப்படுத்தாம இருக்கலாம், அதிகமா போய் மஞ்சள் காரைகள் பிடிச்சிரும். இதெல்லாம் எடுத்துன்னா அந்த வேருக்கு கொஞ்சம் இடையூறு பண்ணும். அப்படி நம்ம கிளீன் பண்ணிட்டோம்னா அந்த வேர் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேரை வந்து கொஞ்சம் பாதிக்கும். அதனாலதான் அது என்ன பண்றோம், அந்த உள்ள எனாமல்னு சொல்லுவாங்க, சிமெண்ட் பூசின மாதிரி இருக்கும் அந்த பல், அதாவது சிமெண்ட் பூசின மாதிரி நம்மளுடைய சதைகள் பூசிப்பட்டிருக்கும். இந்த சைட்ல இருந்து இந்த சைடுல இருந்து பூசப்பட்டிருக்கும். அந்த பூசின எவரை நம்ம கிளீன் பண்ணும்போது அது கொஞ்சம் வேர்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா பல்லு கொஞ்சம் ஆட ஆரம்பிக்கும். அதுதான் இயற்கையான மூலிகள் நம்ம எடுத்துட்டோம்னா பல்ல கிளீன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது மாதிரி நான் சொன்னது மாதிரி வேப்பங்கு, அதாவது இந்த மூலிகை பல்படி, அல்லது வெறும் அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி இந்துப்பு எடுத்துக்கலாம், அல்லது இது மாதிரி காலையில ப்ரெஸ் பண்ணிட்டு நைட்டு ப்ரெஸ் பண்ணலாம். சால்ட் கலந்த பேஸ்ட் இருக்கு,
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமா வாங்கி பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்திட்டு இருக்கும்போது இதெல்லாம் பயன்படுத்தியும் சார் சொத்த பல்லு வலி நைட்ல எல்லாம் வந்துருது. எங்களுக்கு பல்லு வலி நைட்ல தாங்க முடியல. இந்த பல்லு வலிக்கு என்ன இம்மிடியட்டா உடனே குறையறதுக்கு என்ன மருந்து இருக்கு? அப்ப அதுக்குதான் ஒரு அற்புதமான மருந்து. நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தே நம்ம எடுத்துக்கலாம். எப்பவுமே எல்லா வீட்லயும் இருக்கும் அந்த மருந்து. என்ன மருந்துன்னு கேட்டீங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம். அந்த சின்ன வெங்காயத்தை என்ன பண்ணுங்க, நல்லா நறுக்கி துண்டு துண்டா வச்சுக்கோங்க. அது எந்த இடத்துல நமக்கு சொத்த பல்லு இருக்கோ அதுல வச்சு கொஞ்சம் கடிச்சுக்கோங்களேன். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல அந்த பல்லு வலி விட்டுடும். சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளவு பவர் உண்டு. அப்புறம் என்ன பண்ணுங்க, அப்படி நசுக்க முடியாம பல் வலி வந்துட்டே இருக்குன்னா அதே வெங்காயத்தை என்ன பண்ணுங்க, நல்லா நசுக்கி நிறைய சாறு எடுத்துங்க. ஒரு பஞ்சில நினைச்சுக்குங்க. பஞ்சில நினைச்சிட்டு அந்த அடியில் அந்த எந்த இடத்துல சுத்தப்பல் இருக்கோ அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் வாய் முடிக்குங்களேன். அப்படியே பல்வலி உடனே நிற்கும். வெங்காயத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. வெங்காயத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. அதனால வெங்காயத்தை நம்ம சாதாரணமா நினைச்சுக்க கூடாது. எல்லா விதத்திலையும் வெங்காயம் நமக்கு பயனுள்ள ஒரு உணவாகவும், இப்ப நான் சொன்ன அந்த பல்லு வலிக்கும் அற்புதமான உணவாகவும் அதை நம்ம பயன்படுத்துறோம். புரியுதுங்களா? அப்ப இப்படிதான் வெங்காயம். அப்புறம் பாத்தீங்கன்னா கிராம்பு. கிராம்பை நீங்க அப்படியே வச்சு கடிச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? கிராம்பு அப்படியே வச்சு கடிச்சிடக்கூடாது. ஒண்ணு தூள் பண்ணி அதை பல்லுல ஒரு வச்சுக்கணும். இல்லைன்னா கிராம்பு தைலம்னு விக்குது. கிராம்பு தைலம்னு சொல்லிட்டு கடைகள்ல விக்குது, தனியாவே விற்கிறாங்க. அந்த கிராம்பு தைலத்தை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் பஞ்சில தொட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நிற்கும். அதே அந்த பொடி பண்ணி கிராம்பு பொடி பண்ணிட்டு ஒரு பஞ்சு மேல அந்த பொடியை கொஞ்சம் போட்டு நாக்கடியில வச்சு, கிராம்பு தைலம் கிடைக்கல சார்னா கிராம்பு எல்லா வீட்லயும் இருக்கும். அந்த கிராம்பு பொடியை அப்படியே நம்ம உதட்டுல வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த பல்லு எனாமல்ல வச்சுட்டோம்னா, அந்த சொத்த பல்ல வச்சுட்டோம்னா உடனே பல்லு வலி குணமாயிடும். புரியுதுங்களா? பல்லு வலி நின்னதுக்கு அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பல்லு வலிக்குது சார், ஆனா வீக்கம் வந்துருது. இந்த வீக்கத்துக்கு என்ன பண்ண முடியும்? அதாவது சொத்த பல்லுனால இங்க வீக்கம் வந்துருது. ஒண்ணுமே பண்ண வேணாம். அந்த வீக்கத்துக்கு என்ன பண்ணுங்க, காலையிலயும் ராத்திரிக்கும் நல்லெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, நல்லெண்ணெய கொஞ்சம் பபுள் பண்ணுங்க. அது ஜென்ரலாவே பண்ணலாம். நல்லெண்ணெய் எடுத்துட்டு அதை வாய் கொப்பளிக்க மாதிரி கொப்பளிச்சு, நல்லெண்ணெய் உள்ள முழுங்கிடக்கூடாது. எடுத்து துப்பிட்டு உடனே கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வாய் கொப்பளிச்சிட்டோம்னா வீக்கம் உடனே வடிஞ்சுக்கும். ஏன்னா இந்த சொத்தப்பல்லினுடைய தாக்கம் குறைஞ்சிச்சுன்னா வீக்கம் வடிஞ்சுக்கும். அப்படியே எங்களுக்கு ரொம்ப வீக்கமா இருக்கு, வலி இருக்குன்னா ஐஸ் பேக் இருக்கும், அல்லது ஐஸ் கட்டி வீட்டுல இருக்கும். அது பால் பாக்கெட்டோ ஏதோ ஒரு ஐஸ் பாக்கெட் இருக்கும். அதை கொஞ்சம் ஒத்தி ஒத்தி எடுங்க. ஆனா ஒரு சில பேருக்கு அது அலர்ஜி ஆகும், அதை சளி பிடிக்கும். ஐஸ் ஒத்தரம் கொடுத்தா அதை நீங்க பாத்துங்க. ஐஸ் ஒத்தரம் கொடுக்கும்போது அந்த வீக்கம் வடியும். பல்லுக்குள்ள வீக்கம் அப்படியே வலி நிற்கும். அந்த ஐஸ் ஒத்தரம் கொடுக்கும்போது வலி நிற்கும். இப்படிதான் நம்ம ஒரு சில காலகட்டத்துல நம்மளே அதை பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டா தான் நமக்கு இந்த சொத்த பல்லுல இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு சொத்த பல்லு அதிகமா கவனிக்காம விட்டு சொத்த பல்லு மேல ஏறி போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களும் என்ன பண்ணுங்க, ஸ்டார்டிங்லயே அதாவது ஆரம்பிக்கும் போதே அதை பாருங்க, அந்த சொத்த பல்லு கருப்பா இருக்கா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை போய் ஒரு பல் டாக்டர்கிட்ட அதை கிளீன் பண்ணிட்டு அது எனாமல் போட்டு அடைச்சி விட்டுருவாங்க. அதாவது அதை கிளீன் பண்ணிடணும். அந்த பல் சொத்தையா இருக்க இடத்த அந்த சொத்தை கருப்பா இருக்கிறத பூரா கிளீன் பண்ணிட்டு ஒரு எனாமல் போட்டு ஒரு கிராக் மாதிரி வச்சு அடைச்சி விட்டுருவாங்க. வெள்ளையா அடைச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு மறுபடி அந்த இடத்துல அந்த சொத்த பல்லுனுடைய தாக்கம் இருக்கவே இருக்காது. அப்ப நீங்க எதை வேணாலும் கடிச்சு சாப்பிடறதுக்கு சக்தி அந்த பல்லுல எனாமல் இருக்கனால உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம அசால்ட்டா விட்டுறக்கூடாது. இது என்ன கொஞ்சம் தானே சொத்தப்பல்லு அரைச்சிருக்கு, இதுக்கு போய் நம்ம அடைச்சிட்டோம்னா மறுபடியும் சொத்தப்பல்லு உள்ள வேணா பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க நீட்டா நல்லா கிளீன் பண்ணி அதை அடைச்சு விட்டுருவாங்க. அடைச்சிட்டோம்னாவே நமக்கு இந்த மாதிரி வலிகள் தொல்லையில இருந்து மீண்டு வரலாம். அதாவது இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடிதான் நம்ம மூலிகைகளுடைய மருந்துகளை நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்துருச்சுன்னா இது போல பயன்படுத்திக்கணும்னு நான் சொல்ல வரேன். வர்றதுக்கு முன்னாடியே காலையிலையும் பல் தொல்லிட்டு நாளையும் பல்லு தள்ளிக்கிட்டு வாரத்தை 2 நாளையோ அல்லது 3 நாளைக்கோ அந்த எண்ணெய் பபுள் பண்ண நல்லெண்ணெய் பபுள் பண்ணோம்னா எனாமலுக்கு வைட்டமின் இரும்பு சத்து நிறைய கிடைக்கும். ஏன்னா நல்லெண்ணெயில இரும்பு சத்து இருக்கு, வைட்டமின் இருக்கு. அந்த இரும்பு சத்து நல்லெண்ணெயில இருந்து நம்ம அந்த நரம்பு, அதாவது அந்த நம்ம சொன்னோம்ல அந்த மேல இருக்க அந்த கம் பிடிச்சி சிமெண்ட் மாதிரி பிடிச்சிருக்க அந்த காரை அந்த இதுக்கெல்லாம் கம்முக்கெல்லாம் நல்ல சப்போர்ட் கொடுக்கும். அப்படிதான் அந்த பல்லை நம்ம பாதுகாக்கணும். அப்புறம் என்ன பண்ணோம், முடிந்த அளவுக்கு எதையுமே குச்சி வச்சு நோண்டாதீங்க பல்ல. அதாவது ஒரு பல்லு கிடுக்குள்ள ஏதோ புரிஞ்சிடுச்சுன்னா
அது எப்படி இருக்கு என்னங்கிறத பொசிஷனை பார்த்து முள்ளை எடுத்துருங்க. அடிக்கடி சீவாங்குச்சி வச்சு குத்திக்கிட்டே இருப்பாங்க, நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அந்த நோண்டாத அளவுக்கு என்ன சாப்பிட்றோமோ அது நல்லா பார்த்து சாப்பிடுங்க. இது போய் பல்லுல சிக்கிக்கும் அப்படின்னு நினைச்சுன்னா அது சாப்பிட வேணாம். ஏன் அதை சாப்பிட்டுட்டு பல்லுல போய் சிக்கிட்டு மறுபடியும் அதை குத்தி எடுக்கும்போது பல்லுல வந்து ஒரு சிறு துரும்பு துள்ளியோண்டு இருந்துட்டா கூட அது நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப ரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு பல்லுல இருக்குங்கிறத பாருங்க. ஒரு சிறும்பு துள்ளியோண்டு இருந்துட்டா கூட போதும் பல்லுல, அப்படியே அது உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை நம்ம எடுத்தாதான் அது நல்லா இருக்கும். ஆனா அதை எடுத்துதான் ஆகணும். அப்ப என்ன பண்ணுங்க, அந்த நேரத்துல நான் சொன்னது போல அந்த உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கொப்பளிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. மூலிகை பல்படியோ அல்லது ப்ரெஸ்லயோ நல்லா உப்பு தண்ணியிலேயே ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் வந்து இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும். இப்படி பண்ணோம்னா எப்படி இப்படி மேலையும் கீழையுமா பண்ணணும். இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த துள்ளியூண்டு இருக்கிறது கூட வெளியில வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு வரலன்னா ஸ்டிக் இருக்கு, அந்த ஸ்டிக்ல எடுத்து நம்ம அதை எடுத்துடலாம். தயவு செய்து ஈக்கான் குச்சிங்கிறத இந்த சீவாங்குச்சியை பயன்படுத்தாதீங்க. ரொம்ப பேர் சீவாங்குச்சி எடுத்து ஒடிச்சு உடனே நோண்டிடுறது. அதுல எடுக்கும்போது என்ன ஆகும்னா அதுல ஒரு சில பேர் கிழிச்சு அதுல கீத்து அப்படியே இருக்கும். அந்த கீத்து போய் மறுபடியும் மாட்டிக்கும். புரியுதுங்களா? அது மாதிரி செய்யக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ஸ்டிக் இருக்கு, அதை வாங்கி வீட்டுல வச்சுங்க. ரொம்ப முடியாத பட்சத்துல அந்த ஸ்டிக் எடுத்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த பல்லுல இருக்கக்கூடிய அந்த ஒரு துள்ளியோண்டு ஒரு ஒரு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இது நார் வந்து வெளியில வந்துடும். இப்படிதான் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம பயன்படுத்திக்கணும். புரியுதுங்களா? இப்ப பல்லுக்கினுடைய அற்புதமான இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இந்த பல்லானால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அப்ப பல்லை எப்படி பாதுகாக்கணுங்கிறத பத்தியும் நம்ம பார்த்திருக்கோம். மூலிகை பல்படியும் நம்ம நல்லா பார்த்திருக்கோம். மூலிகை பல்படியுடைய தத்துவம் நல்லா இருக்கு, மூலிகை பல்படி பார்த்திருக்கோம். அப்புறம் வெங்காயத்தை மறந்துடாதீங்க. சொத்த பல்லுக்கு அற்புதமான மருந்து வெங்காயம். சூடம் வைக்கணும்னு சொல்லுவாங்க, சூடத்தை வச்சிடாதீங்க. சூடம் வந்து என்ன ஆகும், அதுல கெமிக்கல் இருக்கும். அதனாலதான் அது சூடத்தை பொருத்தி வச்சோன்னா பிடிச்சிட்டு அதை வச்சு நம்ம நாக்கு அடியில் வச்சிட்டோம்னா புண்ணாயிடும். சூடத்தை ஐயோ சூடத்தை வச்சு அமுக்குங்கன்னு சொல்லுவாங்க. சூடத்தை வச்சிடாதீங்க. அதுதான் கிராம்பு பொடி எப்பவுமே வீட்டுல வச்சிருங்க. வெங்காயம் வீட்லயே இருக்கும். கிராம்பு பொடியை கொஞ்சம் போட்டு ஒரு பஞ்சில வச்சு நினைச்சீங்களா, இல்லைன்னா கிராம்பு தைலம் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம கரெக்டா அந்த பல்ல நல்லா நீட்டா பாதுகாத்துக்கிட்டு இருந்தாலே நமக்கு எந்த விதமான இல்லல்களும் வரவே வராது. அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்க, ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்க பல்லு எல்லாம் கரெக்டா இருக்கா, அந்த பல்லினுடைய வேர்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் எடுத்துட்டோம்னாவே போதும். அப்புறம் இன்னொரு சில பேர்த்துக்கு ஜெனட்டிக்கா வரும், பரம்பரையா எத்து பல்லுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி இந்த பல் ஒரு சில பேர்த்துக்கு எத்து பல்லு வரும், ஃப்ரண்ட்லயும் எத்து பல்லு வரும். அந்த எத்து பல்லு வரும்போது பேச்சுகள் தடுமாறும், சரியான முறையில் பேச முடியாது. அதுக்குதான் இப்ப நிறைய மெத்தட் வந்துடுச்சு. எப்படின்னா அந்த 7 வயசுல இருந்து ஒரு 20 வயசுக்குள்ளார, அதாவது 18 வயசுக்குள்ளார வளர்ச்சி அடைகிறதுக்குள்ளார அந்த பல்லுக்கு ஒரு கிளிப் மாதிரி போடுறாங்க. அந்த கிளிப் மாதிரி போட்டாங்கன்னா அந்த ஜெனட்டிக்கா வந்து அடுத்த பரம்பரையும் பாதிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், அந்த பல்லு அப்படியே அமைக்கிடும். அது மாதிரி இப்ப எல்லா இடத்துலயும் அந்த மின் பல்லு நீட்டிட்டு இருக்கும்போது போட்டுடுறாங்க. இப்ப நிறைய இடத்துல குழந்தைங்களுக்குலாம் அதை போட்டு, அதனால ஏதாச்சும் ஈரல குத்தி ஏதாச்சும் செப்டிக் ஆகுமா சார், ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகி ஏதாச்சும் புண்ணது ஆகுமா? கண்டிப்பா கிடையாது. அந்த அளவுக்கு அதை வந்து பயன்படுற மாதிரி, அது எந்த கெடுதலும் வராத மாதிரி அந்த கிளிப் போட்டுருவாங்க. அப்ப கிளிப் என்ன ஆகும், ஒரு 10 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ளார ஒரு 2 வருஷம் 1 வருஷத்துக்கு போட்டிருந்தாங்கன்னா அந்த பல் வளர்ச்சி அடையும் போது தானாக அமுங்கி நேரான ஒரு ஷேப்புக்கு வந்துடும். அப்ப எவ்வளவு தூரம் நவீனம் வந்துருச்சு பாத்தீங்களா? அந்த காலத்துல பல்லு வந்துச்சுன்னா இப்படி எத்து பல்லாவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஆனா இப்ப அதெல்லாம் நவீனமா வந்துருச்சு. அதே மாதிரி பல்லை பாதுகாப்பதற்கென்று தனி படிப்புகளும் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, பல்லுக்குன்னே தனி படிப்பு. அப்ப இந்த அளவுக்கு விஞ்ஞானத்தினுடைய அறிவு வளர்ச்சியெல்லாம் முதிர்ந்து வந்துட்டு போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பகுதி அந்த பல். அது விலை மதிக்க முடியாது சொல்றதை விட அதனுடைய மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அது வழி வரும்போது தெரியும். அது வழி நமக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப பல்லுக்கு வலி வந்துச்சுன்னா எவ்வளவு திரிக்கிறோம், அப்ப அதனுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தன்மையான அந்த பல்லை பேணி காத்துதான் நாம் எப்பவும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அந்த பல்லினால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் உடலில் உள்ள உறுப்புகளையும் பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த கிருமிகள் நம்மளுடைய உணவு மூலம் போகும்போது நம்ம உடலுக்குள் வர
கிருமிகள், சொத்து கிருமிகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், அந்த பல் எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பா வைத்திருக்கணுமோ அந்த அளவுக்கு பல்களை பாதுகாப்பா வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு முறை என்று சொல்லி அடுத்து முகத்துக்கு நம்ம வந்துருவோம். புரியுதுங்களா? முகத்திற்கு அடுத்து முகத்துக்கு. இப்ப பல்லுகளை பத்தி நல்லா பார்த்துட்டோம். அடுத்து முகத்துக்கு நான் சொன்னது போல நம்மளுடைய அதிகமா பெண்கள் கஸ்தூரி மஞ்சள் முகத்துக்கு அதிகமா யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் மஞ்சள் போட்டா ஏதோ எனக்கு பிடிக்கல, மஞ்சள் போட முடியல அப்படிங்கிற மாதிரி இப்ப கால உள்ள சூழ்நிலையில மாறிட்டு ஏதாச்சும் கிரீம்கள் தடவிக்கிறாங்க, இல்லைன்னா பேஸ்ட் ஏதாச்சும் வாங்கி ஒரு தடவிக்கிறாங்க. அதெல்லாம் வேணவே வேணாம். இந்த கஸ்தூரி மஞ்சள் இருக்கு பாருங்க, இந்த மஞ்சளுடைய மகத்துவம் எப்படி தெரியுங்களா இருக்கும். இந்த மஞ்சள் மகத்துவத்தினால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நோயவே குணப்படுத்துதுங்க மஞ்சள். அதாவது கருவையில பையில இருக்கக்கூடிய புற்றுநோய் வராமல் தடுக்குது. அப்புறம் இன்னொரு புற்றுநோயை தடுக்குது. அதிகமா வரக்கூடிய அந்த கேன்சர் என்று சொல்லக்கூடிய நோயை தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த மஞ்சள் தான். இந்த மஞ்சளுக்கு ஈக்குவல் அந்த நோயை தடுக்கிறதுக்கு எந்த மருந்துமே கிடையாது. அது வேணா உறுதியா சொல்லுவோம். எங்களுடைய நூல்களிலும் சித்த மூலிகை மருத்துவங்களிலும் இந்த மஞ்சள் கலக்காம அந்த மருந்து கொடுக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு மஞ்சள். அப்ப இந்த மஞ்சளை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கொடுக்கும். அந்த கேன்சர் செல்கள் நம்ம உடம்புக்குள்ள வராது. அப்ப ஒரு 7 வயது குழந்தை ஆரம்பிச்சதுல இந்த குழந்தைகளுக்கே மஞ்சள் போட்டு குளிக்கலாம். பெண் குழந்தைகளுக்கு போடலாம். ஆண் குழந்தைகளுக்கு தேவையில்லை. பெண் குழந்தைகளுக்கு மஞ்சள் போட்டு குளிப்பாட்டலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த மஞ்சள். அது கஸ்தூரி மஞ்சள். அதுவும் இன்னும் நீங்க சொன்னா நேச்சுரலா வாங்கி அதை அம்மியில வச்சு அரைச்சிட்டோம்னு வச்சுக்கலாம், இன்னும் ரொம்ப ரொம்ப அற்புதமா அது பொடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு இயற்கையா கிடைக்கக்கூடியது. ஆனா ஒரு சில இடத்துல அதுல கெமிக்கலும் கலந்துடுறாங்க. அதனால நம்ம இயற்கையா வாங்கி அந்த மஞ்சளை பயன்படுத்தினோம்னா நான் சொன்ன அந்த கேன்சர் நோயிலிருந்து முதல்ல விடுபடக்கூடிய முதல் மருந்து இந்த மஞ்சள் தூள் தான். அதனால தான் நம்ம உணவுகள்ல அதிகமா மஞ்சள் பொடியை கலந்துக்கணும். நேற்றே சொல்லியிருக்கோம், மஞ்சள் பொடியை கலந்துட்டாதான் அந்த உணவு கெடாம இருக்கும். அந்த மஞ்சளுடைய தத்துவத்துல உணவு கெடாமல் பாதுகாக்கும். அப்ப முகத்துக்கும் ஒரு பொலிவை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சள் பொடிக்கு உண்டு. இப்ப மஞ்சள் பொடியை பார்த்துட்டோம். அப்புறமேட்டு சார் ஒரு சில உஷ்ணத்தினால், அதாவது உடம்பு ஹீட் ஆகிறதுனாலையும் அவங்க முகத்தை சரியான முறையில வாஷ் பண்ணாம, இப்போ வெளியில போயிட்டு வந்தா உடனே பர்சனல் வாஷ் பண்ணிடும். மூஞ்சி முதல் வெளியில போயிட்டு வந்தாலே வாஷ் பண்ணிடும். இது மாதிரிலாம் பண்ணாம ரொம்ப ஹீட்டா இருக்கு, ஒவ்வொரு சில பேருக்கு முகப்பருக்கள் பப்பிள்ஸ் எல்லாம் வருதுன்னா அது ஹார்மோன்ஸ் சுரப்பினாலையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா அவங்களுடைய அம்மா அப்பா ஜெனட்டிக்கா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பால் ஆடை இருக்கு பாத்தீங்களா, அது இரவு நேரத்துல தடவிட்டு காலைல எழுந்திருச்சு கொஞ்சோண்டு இங்க பாருங்களேன், பாசிப்பயிர் இருக்கு, இந்த பாசிப்பயிரை போட்டு நல்லா மூஞ்சி அலம்பிடுங்களேன். அலம்பிட்ட உடனே சோப்பு போடக்கூடாது. இந்த பாசிப்பயிரை மட்டும் போட்டீங்கன்னாவே அந்த பருக்கள் எல்லாம் 48 நாள்ல உங்களுக்கு அப்படியே கொட்டி போயிடும். அப்படியே வராது. அது என்ன பண்றாங்க, ஒரு சில பேர் அந்த பருக்களை டிஸ் பண்ணி எடுத்து விடுறாங்க. எடுத்து விடும் போது அடுத்த பக்கம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. அதுக்கு இதான் மருந்து. மஞ்சள் போடுங்க. அப்படி இல்லாட்டின்னா நான் சொன்ன மாதிரி அந்த பால் ஆடை இரவுல நைட்ல தடவிட்டு இந்த பாசிப்பயிரை போட்டு நல்லா காலையில மூஞ்சி தடவுங்க. ஆனா நைட்ல தடவி வச்சிடணும். நைட் ஃபுல்லா அந்த பால் ஆடை இருக்கணும். அப்ப பால் ஆடை இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப அந்த குளிர்ச்சி தன்மை பண்ணி அந்த பருக்களை, அதாவது முகப்பருக்களை வராமல் நமக்கு காப்பாற்றும். அப்புறம் எலுமிச்சம்பழ சாறும், அதாவது ஒரு சில நேரத்துல நம்ம குளிக்க போகும்போது எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அந்த சாறுகளையும் கொஞ்சம் தடவிட்டு இந்த பாசிப்பயிரை போட்டு நல்லா மூஞ்சி அலம்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலுமிச்சம்பழ சாறுலையும் முகப்பருக்கள் வராது. நம்ம எப்படி எலுமிச்சம்பழத்தை நம்ம ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும், அதுல ஒரு பாத்திரத்துல போட்டு விளக்கணும்னா எப்படி பாலிஷா இருக்கோ அது போல நம்மளுடைய முகத்துல அந்த எலுமிச்சம்பழத்தை தடவிட்டு இந்த பாசிப்பயிரை போட்டு நம்ம மூஞ்சி அலம்பினோம்னா ரொம்ப ரொம்ப பளபளப்பா இருக்கும். ஆனா ஒரு சில பேர்த்துக்கு எலுமிச்சம்பழம் தும்மல் வரும், அலைஞ்சு வருவாங்க. அது கொஞ்ச நாள் பயன்படுத்திட்டே இருந்தோம்னா அது நார்மலுக்கு வந்துருவாங்க. எலுமிச்சம்பழம் சிட்ரிக் ஆசிட், அதாவது வைட்டமின் சி உள்ளது, அதிகம் உள்ளது அந்த எலுமிச்சம்பழம் தான். அப்ப அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம பயன்படுத்தினோம்னா அதுல இருந்தும் அந்த பருக்கள் வராது. அதோட இந்த கருப்பா தேமல் இருக்கும்,
ஒரு சில பேருக்கு இங்க பாத்தீங்கன்னா முகத்துல கருப்பு தேமல் வரும். அது வந்து அந்த தேமல் வந்தாவே குடும்பத்துக்கு பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி எலுமிச்சம்பழம் அந்த இடத்துல தேய்ங்களேன், இல்லைன்னா நான் சொன்ன பாலாடை தேய்ச்சிட்டு இந்த பாசி பயிரை போடுங்களேன், அந்த கருப்பு உடனே மாறிக்கும். அவ்வளவு சக்தி வந்தது இந்த எலுமிச்சம்பழம், பாலாடை, இந்த பாசிப்பயிறு. பாசிப்பயிருக்கு அவ்வளவு பவர் உண்டு. அந்த கருப்பு உழக்கூடாது முகப்ப. அது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நம்ம சொன்ன மாதிரி அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த முகத்துல மாறும்போது நமக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கண்டுபிடிச்சுக்கலாம். அதனாலதான் நம்ம அது மாதிரி பயன்படுத்திக்குவோம். அப்புறம் எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது இந்த முல்தானி மட்டி பவுடர். முல்தானி மட்டி பவுடர் எல்லா கடையிலுமே கிடைக்கும். இது எப்படி சார் பயன்படுத்துறதுன்னு ரொம்ப பேத்துக்கு தெரியல. சும்மா வாங்கி ஏதோ பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. இதை பன்னீர்ல குழைச்சி நம்ம மூஞ்சில் நைட்ல தடவிட்டு, அல்லது இது குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மூஞ்சில தடவிட்டு இந்த முல்தானி பவுடர் நம்ம படிட்டு இதே பாசி பருப்பு போட்டு நல்லா மூஞ்சி வாஷ் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் மோருடன், அதாவது மோர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மோர்லயும் இந்த முல்தானி பவுடர் கலந்து நம்ம பூசிக்கலாம். பூசிட்டு திரும்ப உடனே ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா முகப்பொலிவா இருக்கும். முகத்துக்கு எந்த விதமான இடையூறும் வரவே வராது. இப்படிதான் நம்ம முகத்தை நம்ம பாதுகாத்துக்கணும். ஆனா அடிக்கடி நம்ம என்ன பண்றோம், முகத்தை வந்து பச்சை தண்ணியில நம்ம மூஞ்சி அலம்பிட்டோம்னா வெளியில போயிட்டு வந்துட்டாலே கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். அப்பதான் வந்து முகத்துக்கு அந்த ஜில்னஸ் கொடுக்கும்போது அந்த ஹீட் ஆகப்பட்டு அந்த பருக்கெல்லாம் வராது. அதுதான் முக்கியமா நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் இப்ப எல்லாமே அழகு நிலையன்னு ஒண்ணு வச்சுட்டு நல்லா ஃபேஸ் கிரீம் எல்லாம் தடை விடுறாங்க. அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு அலர்ஜி ஆகி பாத்தீங்கன்னா ஃபேஷே வெள்ளையா இருக்கும். அந்த முகத்தை பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும். அது அவங்களுடைய தோல் நேரத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கும். அது மாதிரிலாம் போடாதீங்க. இயற்கையான சாண்டில் இருக்கு, சந்தனம் இருக்கு, சந்தன பவுடர் இருக்கு, அதை போட்டீங்கன்னாவே நல்லா இருக்கும். சாண்டில் பவுடர் இப்ப இல்ல, பல காலம் தொட்டு நமக்கு சாண்டில் கார்டு, பல 60 வருஷம் 70 வருஷமா சாண்டில் பவுடர் வந்துட்டு இருக்கு. சாண்டில் பவுடர் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சாண்டில் பவுடர் சந்தனம் அதுல கலந்துருக்கும். அப்ப நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும். அப்ப அந்த சாண்டில் பவுடர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு நல்லா இருக்கும். இப்படித்தான் நம்ம முகத்துல வந்து ஒவ்வொருத்தரும் பாதுகாப்போட வச்சுட்டோம்னா அந்த முகம் எப்பவுமே ஏஜ் ஆனா கூட சுருங்குத்தன்மை ஏற்படாது. அதாவது ஒரு சில வயசாயிட்டாங்கன்னா மூஞ்சி வந்து சுருங்கி போயிடும் அப்படிம்பாங்க. ஆனா நம்ம முகத்துல நம்மளுடைய பாதுகாப்பு இருந்து கொண்டு வந்துட்டோம்னா எத்தனை வயசானா கூட அந்த முகத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாறவே மாறாது. அதுக்கு என்ன காரணம்? நான் சொல்ற மாதிரிதான், உடனே வெளியில போயிட்டு வந்தா மூஞ்சி அலம்பிடணும். ஏதாவது ஒரு வைட்டமின் டெபிஷியன்சி உடம்புல ஏற்படுதுன்னா உடனே அந்த சத்துள்ள உணவுகளை ஏற்படுத்தணும். பல்லு, கடைசி பல்லு, இந்த கடைசி பல்லு விழுந்துட்டா கூட இந்த பல்லு என்ன பண்ணும் தெரியுங்களா, நமக்கு இந்த இடத்துல முகத்தினுடைய அழகை குறைக்கும். அப்படியே ஒரு மாதிரி இந்த இடத்துல ஒடுக்குள்ள மாதிரி போயிடும். அப்ப பல்லுக்கு கூட முகத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு பாருங்க. அந்த கடைசி பல்லு நமக்கு 2 பல்லு, அந்த கடவாய் பல்லு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த கடவாய் பல்லுனால பல்லு இந்த உதடு கூட அப்படியே டபக்குன்னு வந்து இந்த கண்ணம் கூட விழுந்துரும். அப்படிதான் நம்ம பல்லையும் பாதுகாத்துக்கணும், முகத்தையும் பாதுகாத்துக்கணும். அப்ப முகமும் பல்லும் நமக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக நமக்கு இருக்கிறது. இப்படிதான் நம்ம முகத்தை பாதுகாத்துக்கணும். அப்ப நம்ம சொன்னது மேல இந்த அற்புதமான பாசி பயிரை எப்பவும் மறந்துடாதீங்க. இதுதான் முக்கியம். இப்ப நான் அந்த பல்படை தயார் பண்ணதை எல்லாரும் பயன்படுத்தணும். அந்த பல்படையினுடைய சக்தி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப முகத்தையும் பற்களையும் பார்த்துட்டோம். இத எந்தெந்த உணவுகள்ல நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். புரியுதா? உணவுகள்லையும் சரி பண்ணலாம். உணவுகள்ல எப்படி செய்யணும்? நான் சொன்ன மாதிரி வெங்காயம் எடுத்துக்கலாம். கேரட் நம்ம பல்லுக்கு ரொம்ப இது. வைட்டமின் சி, அதாவது ஆரஞ்சப்பழ ஜூஸ் நமக்கு நல்லது. பப்பாளி பழம் நல்லது. இது போல பழச்சாறுகள் பல்லினுடைய எனாமினலை பாதுகாக்கக்கூடிய சக்தி உண்டு. புரியுதுங்களா? இது மாதிரி எனாமினல், அதாவது பல்லினுடைய அந்த நான் சொன்ன சிமுட்டு பூசி மாதிரி இருக்கக்கூடிய எனாமினல், அந்த பாதுகாக்கக்கூடிய அந்த பகுதியே நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி கொடுக்கக்கூடியது இந்த வைட்டமின் சி உள்ளது பல்லுக்கு. கால்சியமும் அதிகமா தேவை. அதனால கால்சியம் சத்து அந்த பல்லுக்கு நிறைய எடுத்துக்கணும். கால்சியம் சத்து எதுல இருக்குன்னா கொய்யா பழத்துல இருக்கு, மாதுளம் பழத்துல இருக்கு. இதுல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்லுக்கு நம்மளை அறியாமலே ஒரு எனாமல் சுத்தி கிடைச்சிக்கும். பல்லுக்கும் எப்படி சார் ரத்த ஓட்டம் ஓடும்?
அதான் ரத்த ஓட்டம் ஓடும். பல்லு வந்து நமக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு கம், அதாவது நான் சொன்ன உளி மாதிரி. அந்த உளிக்கு வந்து ஒரு புடி இருக்கணும். புடி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி புளி இருந்தாதான் அந்த உளியை பிடிக்க முடியும். அப்ப அந்த புடியில தான் வேர் இருக்கும். அந்த வேர்னால தான் பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த வேர் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். பல்லுக்கு ரத்த ஓட்டமே ஓடாது. ரத்த ஓட்டம் ஓடாதுங்கிறதுல இல்ல, அந்த வேர்களினால் அப்படியே பிடிச்சி வச்சு கட் பண்ணி பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறது தான் அந்த பல்லு. வேர்கள், அந்த வேர்கள் தான் அதுக்கு முக்கியம். அதுல முக்கியமான உள்ள ஆணிவேர் ஒண்ணு இருக்கும், அதான் முடிவேர்னு சொல்லுவாங்க. அந்த ஆணிவேர் முக்கியமான வேர். அந்த வேர்கள் தான் மீதெல்லாம் சின்ன சின்ன வேர்களா வரும். அதனாலதான் அந்த வேர்கள்ல ஒரு சில வேர்கள்ல என்ன பண்ணோம், நான் அறியாமலே ஒரு ரத்தம் கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கும். அந்த சின்ன வேர்கள்ல இருந்து ரத்தம், ஐயோ ரத்தம் வந்துருச்சுன்னா பல்லு ஏதாச்சும் பாதிக்கும் கிடையாது. ஏதாச்சும் நம்ம குத்திடுவோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரும்பு சாப்பிட்டுட்டே இருப்போம், அந்த கரும்பு குச்சி போய் குத்திடும், உடனே கொஞ்சோண்டு பிளட் வரும். அது சரியா போயிடும். வாய் குப்பிச்சோம்னா சரியா போயிடும். கொஞ்சோண்டு பச்சை தண்ணி போட்டு குப்பிச்சோம்னா சரியா போயிடும். அது மாதிரி நம்மளுடைய பல்களை ரொம்ப அற்புதமா பாதுகாத்தும் முகத்தை பாதுகாத்தும் நம் வாழ்வு என்றென்றும் வளமுடன் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதை இந்த தொகுப்பில் எல்லாத்துக்கும் நான் அற்புதமா வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இன்னொரு சின்ன விஷயத்த நம்ம எடுத்துக்குவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எங்க பார்த்தாலும் இதயத்துல நோய் அதிகமா வருது. இது வந்து ஜென்ரலா எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள். இதயத்துல அடப்பு வருது. நிறைய பேர் இன்னைக்கு வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அதான் நெஞ்சு எரிச்சல் இருந்தா, பின்னாடி சோல்டர் வந்தா, இங்கிட்டு வந்தா உடனே நெஞ்சு வலி வந்துச்சுன்னா என்ன பண்றது, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ அப்படின்னு பயம். அந்த பயத்தை முதல் விட்டுருங்க. அதுக்கு உணவுகள் இருக்கு. அந்த உணவுகளை தினமும் நம்ம ரொட்டீனா எடுத்துட்டே வந்தோம்னா அந்த பயமும் மாறிக்கும், அந்த இதயத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகளும் மாறிக்கும். அதுக்கு என்ன சார் உணவு எடுத்துக்கிறதுனா, நான் சொன்ன மாதிரி பூண்டு அதிகமா சேர்த்துக்குங்க. அதுக்கும் வெங்காயம் சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயமும் பூண்டு நம்ம உணவுல, அதாவது அதனாலதான் வெங்காயத்துக்கும் மோருக்கும் கனெக்ஷன் கொடுத்து அந்த வெங்காயத்துல இருக்க காட்டத்தை மோரு குணப்படுத்தி நம்ம சாதங்களுக்கு வெங்காய பச்சடி வச்சு சாப்பிடுறோம். கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கிறோம். பாருங்க எப்படி நமக்கு ஒரு தொடர்பை கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த வெங்காயத்தை நம்ம மோர்ல கலந்து சாப்பிடும் போது வெங்காயமும் பூண்டும் சேர்ந்துச்சுன்னா ரத்த ஓட்டம், அந்த இதயத்துல வரக்கூடிய ரத்த ஓட்டத்துல இருக்கக்கூடிய கொழுப்புத்தன்மையை கரைக்கக்கூடிய சக்தி ரெண்டுக்கும் அற்புதமா உண்டு. இது ரெண்டுக்கும் ரொம்ப ரொம்ப அந்த அற்புதமானது இது ரெண்டுக்கும் உண்டு. இது ரெண்டையும் நீங்க வாரத்துல இல்ல தினமும் பயன்படுத்திக்கணும். தினமும் பயன்படுத்திக்கலாம். வெங்காய பச்சடி தினமும் சாப்பிடலாம். வெங்காயம் தனியாவே எடுத்து சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அது ஒண்ணுமே ஈஸியா ஜீரணமாயிடும் வெங்காயம். அந்த வெங்காயமும் பூண்டும், பூண்டு கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல எல்லாம், பூண்டை லேசா சுட்டு, அதாவது எண்ணெய் ஊட்டாம லேசா வதக்கி அந்த பூண்டை கொடுத்து சாப்பிட்டாங்கன்னு பாத்தீங்களா, டேஸ்ட் அப்படி இருக்கும். வேக வைக்கிறத விட கொஞ்சம் எதமா வதக்கி அந்த பூண்டுகள்லாம் தோலை உரிச்சிட்டு அந்த எதமா அந்த பூண்டை வதக்கி கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா, அந்த நம்ம சோளக்கருது எப்படி நம்ம சாப்பிட்றோம் அந்த மாதிரி அந்த டேஸ்ட் மாதிரி அந்த பூண்டு டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்கும். எதுக்கு அந்த காலத்துல அந்த பூண்டு அந்த மாதிரி வதக்கி கொடுத்தாங்கன்னு இப்ப நம்ம யோசனை பண்றோம். அப்ப இவங்களுக்கு இதய நோயில வரக்கூடாது அப்படின்னா அந்த வெங்காய பச்சடி இது மாதிரி பூண்டுகள்லாம் நம்ம கொடுத்து பயனுள்ளதா பயன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இதய நோய்க்கு இன்னும் ஒரு சில சின்ன மருந்துகள் நம்ம எடுத்துக்கலாம். சுக்கு, மிளகு, திப்பிலி, மல்லி இதெல்லாம் நம்ம சாதத்துல நம்ம எப்பவும் சேர்த்துக்கலாம். அதிமதுரம், அப்புறம் வந்து மருதம்பட்டை, இது மாதிரிலாம் ஒரு பட்டை, மருதம்பட்டைன்னு கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இதெல்லாம் எப்படி சார் எடுத்துக்கிறது? சும்மா ஒரு டம்ளர்ல இப்ப பாத்தீங்கன்னா சுக்கு ஜென்ரலா நம்ம தேன்ல கலந்து கூட சாப்பிடலாம். அப்புறம் மிளகு வெத்தலையில வச்சு தேன் கொஞ்சம் ஊத்தி மிளகு 10 மிளகு கூட சாப்பிடலாம். திப்பிலி பொடி கிடைக்குது, அந்த பொடியை தேன்ல குழைச்சி சாப்பிடலாம். நான் சொன்ன மருதம்பட்டையை தேன்ல குழைச்சி சாப்பிடலாம். தேன் வந்து ஒருத்தருக்கு சர்க்கரை அதிகமா ஏறுங்கிறது அவ்வளவு தூரம் ஏறாது. தேனுக்கு வந்து சர்க்கரையினுடைய அளவை உயர்த்துறதுக்கு அவ்வளவு தூரம் தன்மை கிடையாது. உணவுகளை தான் அதிகமா ஏறும். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி உணவுகள்லயும் நம்மளுடைய சர்க்கரையில தான் அதிகமா ஏறும். தேன்ல அவ்வளவு ஏறாது. நம்ம கொஞ்சம் தான் எடுத்துக்க போறோம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி பொடிகளை தேன்ல கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா இதய நோயிலிருந்து விடுபடலாம். அது எத்தனை வயசுல இருந்து சாப்பிடணும்? ஒரு 25 வயசுக்கு மேலேயே எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. மேக்சிமம் 25 வயசு ஆனாவே நமக்கு ஏகப்பட்ட கவலைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகளை மனசுல போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வதக்குறதுனாலதான் என்ன பண்ணும், இதே எவ்வளவுதான் தாங்கும். அதனாலதான் அது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொழுப்பு போய் 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 போய்
அது பிளாக் ஆகிறதுக்கு ஒரு பிளாக் இருக்கு, 2 பிளாக் இருக்கு, 3 பிளாக் இருக்கு. அப்புறம் பிளாக் ஸ்டெண்ட் வைக்கணும், இல்லைன்னா ஓப்பன் பண்ணணும் அப்படின்னுலாம் நிறைய விஷயங்கள் இப்ப வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து அதை கவனிக்காம விட்டுருவாங்க. எரிச்சல் வருது, லேசா சோல்பட்டு, இது வாய்வு தானே, இது என்ன பண்ணும், வயிறு புண்ணு வலி தானே அப்படின்னு அசால்ட்டா இருக்காதீங்க. தயவுசெய்து இதயத்துக்கு இப்போ உள்ள சூழ்நிலைகள், உணவு சூழ்நிலைகள் ஒரு பக்கம், மன சூழ்நிலைகள் ஒரு பக்கம், நம்மளுடைய இயற்கை சூழ்நிலைகள் ஒரு பக்கம், இதெல்லாம் ஒருங்கிணைத்து வரும்போது இதயத்தில் அந்த கொழுப்பினுடைய தாக்கங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் நான் இப்ப சொன்ன மாதிரி வருமுன் காப்போம் மாதிரி பூண்டு எடுத்துங்க, வெங்காயம் எடுத்துங்க, அந்த திப்பிலி எடுத்துங்க, மிளகு எடுத்துங்க, அதிமதுரம் எடுத்துங்க, சுக்கு எடுத்துங்க, மல்லிப்பொடி எடுத்துங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நம்ம வீட்டுல சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், அதுல நிறைய மல்லி தலை, நாட்டு மல்லி தலைய நிறைய கிடைக்கும். அந்த நாட்டு மல்லி தலையை போட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அந்த மாதிரி இயற்கையான உணவுகள்ல அந்த மல்லி தலைக்கு கொழுப்புத்தன்மை எடுக்கக்கூடிய சக்தி ரொம்ப ரொம்ப அற்புதமா உண்டு. இப்படிதான் நம்மளுடைய இதயத்தையும் அற்புதமாக பேணி காத்தால்தான் நம்மளுடைய அனைத்து பகுதிகளும் பாதுகாப்பாக இருக்கும். சொல்லப்படுங்களா? ஏன்னா இதயம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான சக்தி படைத்தது. இவ்வளவு சக்தி சும்மா அன்னைக்கே இதயத்தை பத்தி நான் எடுத்திருக்கேன். சும்மா இவ்வளவு பெருசுதான் இருக்கும், தாமரை வடிவ போல. அதுக்கு எத்தனை அறைகள் இருக்கு, அது எத்தனை நரம்புகள் நம்ம உடம்புக்குள்ள மின்சாரம் மாதிரி. அது வந்து இன்னும் சொல்ல பண்ணோம்னா ஒரு அந்த எலக்ட்ரிக்கல் பவர் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த டிரான்ஸ்ஃபார்மும் அது ஒண்ணுதான். டிரான்ஸ்ஃபார்மும் கொஞ்சம் எங்கேயாச்சும் பழுதாச்சுன்னா உடனே பாக்குற மாதிரிதான் டிரான்ஸ்ஃபார்மர் தான் அந்த இதயம். அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இது மாதிரி தியானம், யோகா, கவலைகளை மறக்கிறதுக்குள்ள அதாவது மனம் விட்டு பேசி தீர்த்துக்கக்கூடிய கவலைகள்லாம் இருந்து தீர்த்திடக்கூடிய பிரச்சனைகள், ஒருவருக்கு ஒருவர் ஏற்படக்கூடிய ஒரு வேற்றுமையான எண்ணங்களை மாற்றிக்கொள்வதனாலும் இது போல இருந்தோம்னா இயற்கையை நிறைய நேசிக்கணும். இயற்கையில போய் நம்ம வாரத்துல 1 நாள் அல்லது 2 நாள் இயற்கையான இடத்துல போய் நம்ம நல்லா சுத்தி வாக்கிங் போயிட்டு வரணும். இப்ப நிறைய இடத்துல வாக்கிங் பிளேஸ் அமைச்சிட்டாங்க. நம்ம அங்க வாக்கிங் எப்படி போறது, ஒண்ணுமே வாக்கிங் போனா அவங்களுக்கு நோய் இருக்காங்கதான் வாக்கிங் போறாங்க, நம்மள தப்பா நினைச்சுக்குவாங்க. ஒரு சில பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. கிடையாது, நம்ம நமக்காண்டி தானே சார் வாழ்றோம், நம்ம ஏன் அடுத்தவங்களை பார்க்கணும்? நம்ம வாக்கிங் நம்ம பாட்டு போயிட்டு நம்ம பாட்டுக்கு வரப்போறோம். அப்ப அந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை நம்ம ஏற்படுத்திக்க கூடாது. நம்ம நமக்காண்டிதான் எல்லாத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த பாதுகாப்பில் இருந்து விடுபட்டால்தான் அப்புறம் மருத்துவமனை, அப்புறம் தேவையில்லாத ஒரு நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டு நம்ம உடம்ப வத பண்ணக்கூடிய சூழ்நிலையில் ஏற்பட்டுக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலை உற்பத்தி ஆகுது. அதனாலதான் எல்லாரும் வருமுன் காப்போம் என்று சொல்லக்கூடிய பல திட்டங்கள்லாம் நமக்கு கொடுத்துட்டு முன் எச்சரிக்கையாக பல பரிசோதனைகள்லாம் நமக்கு செய்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேல தாண்டிட்டவங்க வருடம் ஒரு முறை நம்மளுடைய உடலுக்குள்ள இருக்க உறுப்புகளை ஒரு பரிசோதனை பண்ணி வச்சுக்கணும். இதயத்தை இந்த இசிஜி எடுத்து, இதெல்லாம் இப்ப பொதுவா வரக்கூடியது. இப்ப பெரும்பாலும் சித்த வைத்தியம் நாடி பார்த்து நாங்க சொல்றோம். இருந்தாலும் நாடி பார்த்து நாங்க சொல்லி இது இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னாலும் பரிசோதனைகள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்போது அது நமக்கு தெளிவை கொடுக்கிறது. அந்த தெளிவுனால் அவர்களும் தெளிவடைந்துவார்கள். அப்ப எனக்கு எந்த நோயும் இல்லை, அந்த பரிசோதனை எனக்கு நல்லா தெளிவு கொடுத்துருச்சு அப்படின்னு அவங்கள இருந்து நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாங்க. இவர் சொல்லிட்டாலும் நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது, ஐயோ நம்ம போய் பரிசோதனை பண்ணிடணும், அந்த தாக்கத்தை மனசுக்குள்ள வச்சுக்க கூடாது. வச்சுட்டோம்னா எந்த பிரச்சனையுமே வராது. இப்ப சொன்னது போல தியானத்தை எடுத்துக்குங்க, நிறைய தண்ணி குடிங்க, நிறைய இயற்கையான உணவுகளை எடுத்துக்குங்க. பச்சையாவே சாப்பிடலாம், கொத்தரங்காலாம் பச்சையா சாப்பிடலாம், கேரட்டை பச்சையா சாப்பிடலாம். அதை விட அருமையான ஒரு நூக்கல் இருக்கு பாத்தீங்களா, நூக்கல்ல அவ்வளவு வைட்டமின் இருக்கு. நூக்கல்லாம் பச்சையா சாப்பிடலாம். நல்லா அலசிட்டு நல்லா நல்லா அலம்பிட்டு அந்த அந்த நூக்கலை நல்லா துண்டு துண்டா வெட்டி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இது மாதிரி இயற்கையான மூலிகள் எடுத்தோம்னா நம்மளுடைய பல்லுக்கும் நல்லா இருக்கும், முகத்துக்கும் ஒரு பொலிவை தரும். ஏன்னா எல்லாமே நம்மளுடைய செல்கள், உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு விட்டமின் செல்கள்னாலதான் நம்ம உடம்பிலுடைய அனைத்து பகுதிகளும் இயங்கிட்டு பாதுகாத்துட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த செல்கள் உற்பத்தி பண்றதுக்கும் செல்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் என்ன தேவைன்னா உணவுகள், தியான பயிற்சிகள், யோகா பயிற்சிகள் மற்றும் தேவையில்லாத ஒரு எதிர்மறை சக்திகளை விலகக்கூடியது. இது நமக்கு தேவையில்லைன்னு அந்த நிமிஷத்திலேயே விட்டுறது.
இது போலலாம் இருந்தா தான் நம்ம உடம்ப நல்லபடியா பாதுகாத்து கொள்ள முடியும். பற்களையும் முகத்தையும் என்றும் பாதுகாத்தோம் என்றால் உடல் அங்கங்கள் அத்தனையுமே பாதுகாத்து செழிப்பாக இருக்கும் என்பதை வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் பல கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்.